இன்னும் கூடுதலாக தகவல் சொல்றேன், சோபா சந்திரசேகர் மேலேயே விஜய் வந்து வழக்கு போடுறாரு. உங்களை வளர்த்த அப்பா, உங்களை வளர்த்த அம்மா, உங்கள் இயக்கத்தை வந்து நடத்தின ஒரு நபர் எல்லார் மேலேயும் வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆர்வமே இல்லை, எனக்கு என்னோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லுங்க. இந்த வழக்கே ஐடி பிரச்சனை, இடி பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சின்னு ஒரு பிம்பம் வச்சுக்கிட்டா, ஸோ நம்மக்கிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்கன்னு தவறான ஒரு முன்னாதனை வச்சுக்கிட்டதுனால இப்போ பிஜேபி உங்களை வந்து இன்னொரு மாய பிம்பம் இருக்கு. விஜய்க்கு வந்து இயல்பா வந்து கூட்டம் கொடுத்து அது வந்து முற்றிலும் தவறானது. அதே தொடர்ந்து டிவிக்கு சைட்ல அதை தான் ஒரு பெரிய பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த இயக்கத்தை விட்டு வெளியில் வரேன். இப்போ என்னன்னா, திருச்சியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, இப்போ திருச்சி பக்கத்தில் இருக்க அரியலூரில் இருக்கட்டும், பெரம்பலூராக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கிற 6-7 மாவட்டங்கள், ஈவன் சொல்ல போனீங்கன்னா சென்னையிலேருந்தே ஆட்கள் வந்து திரட்டுறாங்க. அது வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து மெயினாக வந்து இவர் வரும்போது ஏர்போர்ட்டுக்கு 5000 பேர் வரணும்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ நான் வந்து கேட்குறேன், எதுக்குங்க ஏர்போர்ட்டுக்கு 5000 பேர் வரணும்? அது மத்திய அரசாங்கோட கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு கலவர கூட்டம் மாதிரி உள்ளே வந்து நுழைவாங்க. திமுகவுக்கு வருகின்ற ஓட்டுகளை வந்து பிரிக்கணும். அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டே அதுதான். பணமே வந்து அவரோட சொந்த பணம் இல்லைங்க. எனக்கு தெரியுங்க, எச்சகையில் கூட காக்கா ஓட்ட மாட்டார் விஜய். ஸோ அப்படி இருக்கும்போது யார் பணம் கொடுத்தா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ஐயிலே வந்து கேள்வி கேட்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து நிறைய பணங்கள் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட முன்னாள் தாவைக்க நிர்வாகியும் சமூக செயற்பாட்டாளருமான மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். அவருக்குள்ள அந்த அரசியல் ஆசை அப்படிங்கிறது எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முன்னாடி அவங்க அப்பா அவருக்குள்ள சொல்லி வளர்த்தது அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க எஸ்ஐசி அவர்களோட அந்த மனநிலையாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் அரசியல் பற்றி என்ன யோசிச்சுட்டு இருந்தாரு ஆரம்ப நாட்களில், அதை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, அவருக்கு எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லை. வலுக்கட்டாயமாக அவங்க அப்பா சொன்னது தான். அதை தாண்டி அவருக்கு எந்த விதமான அரசியல் புரிதலும் கிடையாது, அரசியல் ஆர்வமும் வந்து கிடையாது. இப்போ வரைக்கும் அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் அரசியல் சார்ந்து எதுவுமே வந்து அவருக்கு வந்து சிந்தனையே வந்து கிடையாது. ஏன்னா அவர் அவ்வளோ டைட் ஷெட்யூலில் வந்து பிஸியாக சினிமாவில் நடிச்சிருந்தார். சினிமாவில் சாதிக்கணுன்ற மட்டும் தான் அவரோட எண்ணம் வந்து. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் ஆர்வம் வந்து அவருக்கு இல்லாத காரணமே பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு அவர் வந்து வழக்குக்காக மட்டும்தான், வழக்குலேருந்து காப்பாற்றிக்கணும், வந்து நம்மளோட சொத்தை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்சுது. இப்போ இந்த டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து முன்னாடி நம்ம ஒரு முன்னுரை மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. விஜய் என்ற ஒரு நடிகர் சினிமா ஆசை வந்து வருது. அவங்க தந்தையார் வந்து அப்போ எஸ்ஏசி அவர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஸோ விஜயோட ரொம்ப வருஷமாக நம்ம பயணப்பட்டதுனால அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு பையன் வந்து 20-30 படம் நடித்த உடனே பெரிய ஆள் ஆகிட்டார், சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வளர்ந்துட்டார். ஸோ அடுத்து என்ன அப்படின்னும் போது முதலமைச்சர் நாற்காலி தான் அப்படின்னும் போது அதை நோக்கி நகரும்போது வந்து எங்கள் குழுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையன் சிஎம் ஆகணும். நான் கேட்குறேன், என்னங்க நகைச்சுவையாக இருக்குது, நல்லா தானே போயிட்டு இருக்கு, சினிமா நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் ஏஜ் இருக்குங்க, ஏன் நீங்கள் இது மாதிரி? இல்லை, நாங்கள் வந்து சரி அரசியலுக்கு வரதுக்கு தவறு. நம்ம அப்படி தான் நினச்சோம். அரசியல்னா வந்து வெறும் சிஎம் பதவி தான் மட்டும் கிடையாது. திமுக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்ததோட எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிகமான வீரியமான போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கு. இன்னைக்கு பராசக்தி படத்தில் காட்டினது பார்த்தீங்கன்னா 10% தான் காமிச்சிருப்பாங்க. இன்னும் வந்து அதுக்கு மேலே வந்து பல போராட்டங்களை வந்து திமுக முன்னெடுத்திருக்கு. பல திமுக தொண்டர்கள் வந்து தோழர்கள் வந்து உயிர் கொடுத்துறாங்க. என்னோட தந்தையாரே பார்த்தீங்கன்னா ஒரு மொழிப்போர் தியாகி தான். அந்த மாதிரி பல்வேறு போராட்ட களங்களை சந்தித்த ஒரு கட்சி, பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த ஒரு கட்சி, மிசாவை சந்தித்த ஒரு கட்சி. ஸோ இதெல்லாம் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டாலும் சரி ஆள்னாலும் சரி மக்கள் பணியிலேருந்து என்றைக்குமே திமுக வந்து பின்வாங்கினதே கிடையாது. ஆட்சியை வந்து கலைச்சிருக்காங்க, அற்பமான காரணங்கள் சொல்லி, பொய்யான புகார்கள் சொல்லி ஆட்சியை கலைத்த போது கூட யார் காலையும் போய் விழல. அதே நெருக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வரும்போது மாநில கட்சிகளை வந்து அழிக்கிறாங்க, மாநில கட்சிகளை வந்து முடக்கணும்னு நினைக்கும் போது அகில இந்திய அதிமுகன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து மாத்துறாரு. எங்களுக்கு வந்து இந்தியாவை தாண்டி நாங்கள் இருக்கோம், நாங்கள் மாநில கட்சியில், மாநில சுயாட்சி வந்து நிற்கிற ஒரே கட்சி திமுக தான். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வரலாறுகள் இருக்கும்போது நீங்கள் வரீங்கன்னா மக்களுக்கான எந்த வேலையுமே நீங்கள் செய்யாமல் நீங்கள் வரீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் ஒரு அரசியல் படுத்தணும்னு சொல்லிட்டு மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டங்களை வந்து நான் முன்னெடுக்கிறேன். நான் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாக இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து கூப்பிட்டு வரோம், நாங்கள் தான் வந்து கூப்பிட்டு வரோம், நீங்கள் வாங்க. ஏன்னா மக்கள் பிரச்சனை உங்களுக்கு வந்து தெரியணும். அரசியலுக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் இறுதி எஜமானர் வந்து மக்கள் தான். மக்கள் தான் உங்களை வந்து வாக்களித்து வந்து உங்களை தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வர வைக்கிறோம். முகத்தில் ஒரு கட்சி கட்டு அதிகாலையில் வந்து நிற்கிறார். அரசியல்வாதியாக நாங்கள் வர வைக்கல, ஏன்னா அவர் அப்போ அரசியலும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு சினிமா நடிகராக தான் அவர் வந்து வர வச்சோம். ஸோ மக்கள் பிரச்சனை தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போனார். அதுக்கு மேலே அவருக்கு வந்து பெருசாக அந்த வீரியம் வந்து தெரியல. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் காத்துட்டு இருக்காங்க. திரும்பியும் வந்து புஷி ஆனந்த் எங்கிட்ட கேட்குற, சார் அடுத்தது ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜானர் எலமெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்செப்ட்னு நாங்கள் கொடுத்தோம். இந்த கான்செப்ட் மக்கள்கிட்ட நீங்கள் போகணும், மக்களோட பழகணும், மக்களோட வழிகள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நான் உள்ளபடியே ஃபீல் பண்ணுறேன், ஏன்டா இந்த ஆளை கூப்பிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறோம். பட் டூ லேட்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் பிரச்சனை வந்து இங்கே கொழுந்து விட்டு எரியுது. அந்த நீட்டை யார் எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணியில் பிஜேபியோட என்ன சொல்கிறதுன்னா அதிமுக தான் வந்து இதை சைன் பண்ணுறாங்க. அதிமுக தான் வந்து நீட்டுக்கு வந்து விலக்கை வந்து விட்டுடுறாங்க. ஸோ கைவிட்ட நிலையில் வந்து நீட் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. தங்கை அனிதா வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு வந்த ஒரு அரச பயங்கரவாதமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ பல்வேறு போராட்டங்கள் நீட் குறித்து நான் வந்து போராட்டங்கள் பண்ணும்போது சரி திருப்பி புஷியானந்தை கூப்பிட்டு சரி ஓகேங்க நீங்கள் வந்து அனிதா வீட்டுக்கு போங்க, குழுமூருக்கு போகிறது ரூட் மேப்பெல்லாம் நான் தான் போட்டு கொடுக்குறேன். ஸோ போட்டு கொடுத்து அவங்க வந்து போகிறாங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லித்தரோம். அங்கே வந்து போயிட்டு வராங்க. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் புஷியானந்து நன்றியோடு தான் இருக்கார். சார் ரொம்ப நல்லது சார், 2 விஷயம் எனக்கு நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துங்க. நான் மட்டும் கிடையாது, எங்கள் குழு தான் வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ அப்படி வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஸோ என்னோட தோழர்களும் வந்து எங்கள் கூட களத்தில் இருந்த தோழர்களும் அதில் வந்து இறந்து போகிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், திருப்பி வந்து அங்கே 144 தடை சட்டம் இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் போவானா ஊருக்குள்ளே, அங்கே வந்து 144 தடை சட்டம் இருக்குது. ஏன்னா சட்டத்தின்படி தான் நம்ம வந்து எவ்வளோ போராட்டங்கள் பண்ணால் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மக்களை இங்கே வர வைக்கிறோம். நாங்கள் வர வச்சு இங்கே வந்து சந்தித்து நீங்கள் பேசுங்க, இதை வந்து ஒரு நேஷனல் மீடியா வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம சொன்னதை அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு புஷியானந்த் என்ன பண்ணிட்டாருன்னா விஜயை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டார். ஸோ விஜயை கூட்டிகிட்டு போகும்போதே நாங்கள் என்ன சொன்னோம், இது வந்து தவறான முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து பின்வாங்கிட்டோம். ஸோ இப்படி நாங்கள் வந்து படிப்படியாக அரசியல் சொல்லி கொடுத்தோம் விஜய்க்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நபர்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜயோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் மக்களுக்காக வேலை செய்யணும், உள்ளபடியே அரசியலை கற்றுக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் படிப்படியாக சொல்லிக் கொடுத்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எங்கே வந்து நிற்குதுன்னா திமுகவுக்கு எதிராக வந்து நிற்கும் போது தான் நம்ம அவரை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு கல சூழல் இருக்குது. இப்போ நாங்கள் ஏன் விஜயோட பயணப்பட்டாங்க, ஏன் இன்றைக்கி விஜயை நம்ம எதிர்க்கணும்னா இங்கே மாநில சுயாட்சி குறித்து எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா சமூக செயல்பாட்டாளராக தமிழ்நாட்டு நலம் சார்ந்து பல்வேறு வழக்கு 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா என் உடல் முழுக்க காயங்கள், முதுகு கை கால்லாம் உடஞ்சி நம்ம வந்து களத்தில் நிற்கிறோம், நீட்டுக்காக போராடுறோம், ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுறோம், விவசாயிகள் போராட்டம் வந்து நாங்கள் முன்னெடுத்துருக்கோம்னா எதுக்காகனா மாநிலத்தை வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும், அந்த மாநில சுயாட்சி வந்து கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து களத்தில் நிற்கும் போது இந்த மாநில சுயாட்சியை நீங்கள் கெடுக்கின்ற விதமாக விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட கள்ள கூட்டணி வைத்து மறைமுகம் வேலை செய்யும் போது அப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போது ஆதரித்த நான் விஜய் வந்து தவறான ஒரு போக்கில் போகும்போது விஜய் வந்து கண்டித்து பேச வேண்டிய இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டதுனால தான் இவ்வளோ வந்து நேரடியாக எதிர்த்து விஜய் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. விஜய்க்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்புணர்ச்சியோ கிடையாது. விஜயோட சித்தாந்தம் தவறானது, விஜயோட வந்து கொள்கை தவறான கொள்கை எதிரின்னு பேரளவில் மட்டும் நீங்கள் சொல்லிட்டு அவங்களோட கூட்டணியில் இருக்கிறது தான் நம்ம எதிர்த்து பேச வேண்டிய ஒரு களமாக இன்னைக்கு மாறி. பாஜக கூட கள்ள கூட்டணிங்கிற விமர்சனம் வச்சிருக்கீங்க. அது வந்து விஜய் அவர்கள் தனிப்பட்ட லாப நஷ்டங்களுக்காக அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாரா, இல்ல அவரை சூழ்ந்து இருக்கக்கூடியவங்க வந்து பாஜக சார்பாட்கள் அப்படிங்கறனால அந்த விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இரண்டுமே இருக்கு. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்பட்டதே வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். அது வந்து விருப்பப்பட்டோ இல்லை அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன்னா 2010-11 காலகட்டங்களே பார்த்தீங்கன்னா விஜயோட அப்பா பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறார். ஸோ டெல்லிக்கு வந்து போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னையும் வந்து கூப்பிட்றாங்க. நான் வந்து போகல, எனக்கு அதில் விருப்பம் இல்லாத போகல. என் நண்பர் தான் ஒருத்தர் போய் சைன் பண்ணுறாரு. அவர் மேலே என் நண்பர் மேலே என் நண்பரோட மனைவி அவங்களோட மாமனார் பேரை கூட என்னால் சொல்ல முடியும், திருச்சியை சேர்ந்த ஆர்கே ராஜான்னு சொல்லிட்டு என்னோட நண்பர். ஸோ அவர் மேலே வழக்கு, அவரோட மனைவி மேலே வழக்கு, அவங்க மாமனார் மேலே வழக்கு போடுறாங்க. யார் போடுறாருன்னா விஜய் தான் வந்து போடுறார். இன்னும் கூடுதலாக தகவல் சொல்கிறேன், சோபா சந்திரசேகர் மேலேயே விஜய் வந்து வழக்கு போடுறார். உங்களை வளர்த்த அப்பா, உங்களை வளர்த்த அம்மா, உங்களை பெற்றெடுத்து வளர்த்த அம்மா, உங்கள் இயக்கத்தை வந்து நடத்தின ஒரு நபர் எல்லார் மேலேயும் வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆர்வமே இல்லை, எனக்கு என்னோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லி தான் இந்த வழக்கே 10 ஆண்டுகளுக்கு மேலே நடந்து இப்போ தான் அந்த வழக்கு வந்து நாங்கள் வந்து குவாஷ் பண்ணோம். அது அப்படி இருக்கிற விஜய் ஏன் வந்து திருப்புன்னு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? அப்போ உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இல்லைல்ல. அப்போ நீங்கள் உண்மையிலேயே அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா 2010-11 காலகட்டத்தில் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி பிரச்சனை, இடி பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சின்னு ஒரு பிம்பம் வச்சுக்கிட்டா, ஸோ நம்மக்கிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்கன்னு தவறான ஒரு முன்னாதரம் வச்சுக்கிட்டதுனால இப்போ பிஜேபி உங்களை வந்து நீங்கள் செய்த தவறுகளுக்காக நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா சார், எந்த துறையில் இருந்தாலும் தவறுகள் வந்து நடக்கும். இப்போ ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட்டிங் வந்து தப்பாக ஃபைல் பண்ணுறாரு, நம்ம கவனிக்காமல் கூட விட்டுருப்போம், அது வழக்கே கூட வரட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சட்டப்படி அதை எதிர்கொண்டு ஜெயிச்சு வரலாமே. ஏங்க 2Gன்னு ஒரு பெரிய ஒரு மாயை இல்லாத ஒரு வழக்கை திமுக மேலே சுமத்துனாங்க. அதை வச்சு வந்து பொய் காரணங்களை சொல்லியே பிஜேபி ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் அந்த 2G வழக்கு என்னாச்சு, அண்ணன் ராசா அவர்கள் அதை அடித்து உடச்சி தவிடு பொடியாக்கி இன்றைக்கி அந்த வழக்கே ஒன்றுமே இல்லைங்க. இடி வந்து மன்னிப்பு கேட்டு தலை தெறிக்க ஓடி போனோம்.
அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எதிர்த்து நின்று தான் பரவாயில்ல, நீங்கள் அடி பணிஞ்சிட்டீங்க. அதனால இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து விஜயை வந்து ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி அவங்கெல்லாம் வந்து பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துகிறாங்க. அவங்களோட வேலைகள் என்ன இருக்கோ அதை வந்து விஜயை வச்சு பாஜக கிட்ட அவங்க வந்து சம்பாதிச்சுக்கிறாங்க, வேலைகளை வந்து நடத்துகிறாங்க. விஜய் வந்து வெறும் ஒரு கைப்பாவையாக தான் இருக்கார். ஓகே, விஜய் ஒரு பக்கம் தனிப்பட்ட லாபங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாரு. அவர் சூழ்ந்து இருக்கவங்களுமே பொருளாதார ரீதியாக ஏதாவது பயனடைய முடியுமான்றதை பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் அவர் கூட பயணப்பட்டப்போ என்னென்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு? தப்பான இடத்துல இருக்கிறோமோ, இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் ரிஸ்க் ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து தாவேக்கால வந்து செய்தி தொடர்பாளர் ரேஞ்சில் நம்ம இருந்தோம். அறிவிக்கப்படாத செய்தி தொடர்பாளர் இருந்தாலும் அவருக்காக ஊடகங்களில் மெயின் ஸ்ட்ரீம்லாம் நம்ம தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கொள்கைகளை வந்து நம்ம எடுத்து சொல்லிட்டு இருந்தோம். அப்போ கூட என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க, அரசியல் எதிரின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. திமுக வந்து அரசியல் எதிரி தான், பாஜக வந்து கொள்கை எதிரி தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது கூட, நாங்கள் இருந்த காலத்து நான் ஜெகதீஸ்வரன் ஐநாதன் இருந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாகரிகமாக வந்து விவாதங்களில் வந்து நாங்கள் பேசுவோம். யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதலோ அதெல்லாம் வந்து பண்ண. திமுக குறித்து கேள்விகள் வரும்போது கூட நாங்கள் என்ன சொல்லணும், திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் வருவோம், திமுக வந்து சபார்டினேட்டாக நாங்கள் வருவோம், திமுக மாதிரியே நாங்கள் ஒரு இயக்கமாக வளர்ந்து வரோம். ஏன் திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணோமா, நாங்களும் ஆட்சி பண்ணுவோம், ஏன்னா மாநில சுயாட்சி எங்களுக்கும் தெரியுன்ற ரேஞ்சில் தான் நாங்கள் பேசியிருப்போம். கண்டி திமுக வந்து அழிச்சே போயிடணும், திமுகன்ற ஒரு கட்சி இருக்கவே கூடாதுன்னு நாங்கள் ஒரு காலம் பேச முடியும். ஏங்க எங்களுக்கு வந்து அந்த கொள்கை தெளிவு சித்தாந்தம் வந்து எங்களுக்கு இருந்து. இப்போ பேசுகிற நபர்கள் வந்து எப்படி பேசுகிறாங்கன்னா, நாங்கள் வந்து களத்திலே இல்லாதவன் பிஜேபி நாங்கள் ஏன் பேசுகிறோம், களத்திலே இல்லாத அதிமுக நாங்கள் பேசுகிறோம். ஏங்க களத்திலே எப்படிங்க பிஜேபி இல்லைன்னு சொல்கிறீங்க? அவன் தாங்க இந்தியாவை இன்றைக்கி ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். 20 மாநிலங்களில் வந்து புறவாசல் வழியாக அந்த மாநில கட்சிகளை விழுங்கி இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஆட்சியில் வந்து இருக்காங்க. அதை தான் தமிழ்நாட்டில் இங்கே வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நெருக்கடிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து நெருடலாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் வந்து சமமாக நீங்கள் வந்து பேசியிருந்தீங்கன்னா நான் இன்றைக்கி வரைக்கும் தாவேக்காலம் நான் வந்து நிச்சயமாக வந்து பயணப்பட்டிருப்பேன். அப்போ நீங்கள் வந்து அரசியல் எதிரான திமுக, நான் வந்து திமுகவில் பயன்பட்டுருக்கேங்க. நான் மாணவராக இருக்கும்போது திமுக கொடுத்த பல்வேறு நலங்களை வந்து நான் வந்து கன்சியூம் பண்ணி தான் அனுபவிச்சு தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இங்கே எதுவுமே திமுக பண்ணலன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்கிறீங்க. ஆனால் எதுவுமே செய்யாத பிஜேபி வந்து நீங்கள் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன்றீங்க. இப்போ கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்க களத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு களத்தில் இருக்க திமுக அப்புறப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கும் போது அப்போ நமக்கு வந்து நெருடல் வருது. அப்போ உங்களோட அஜெண்டா யார், உங்களுக்கு பின்னாடி என்ன வேலை செய்யணும்? அப்போ திமுக குறித்து மட்டும் நீங்கள் வாய்க்கிலேயே பேசுகிறீங்க, ஆனால் பிஜேபி குறித்து பேச மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாலின் அங்கிள்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, மோடி அங்கிள் ஏன் பேச மாட்டேன்றீங்க? அப்போ உங்களுக்கு அந்த வேறுபாடு நமக்கு தெரியுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாய பிம்பம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து இயல்பாக வந்து கூட்டம் கொடுது. அது வந்து முற்றிலும் தவறானது. அது அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து கிடையவே கிடையாது. தொடர்ந்து டிவிக்கு சைடில் அதை தான் ஒரு பெரிய பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த இயக்கத்தை விட்டு வெளியில் வரேன். இப்போ என்னென்னா, திருச்சியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, இப்போ திருச்சி பக்கத்தில் இருக்க அரியலூரில் இருக்கட்டும், பெரம்பலூராக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கிற 6-7 மாவட்டங்கள், ஈவன் சொல்ல போனீங்கன்னா சென்னையிலேருந்தே ஆட்களை வந்து திரட்டுறாங்க. அது வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்களை வந்து திரட்டுறாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல 10,000 பேர் கூடுற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா, அந்த இடத்துக்கு 30,000 பேர் இவங்க பிளான் பண்ணாங்க. என்னென்னா, அந்த சினிமா மோகம் உங்களுக்கு என்னென்னா, அந்த நிரம்பி வழியணும், அந்த கூட்டம் வந்து ஓவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷுவல் உங்களுக்கு வந்து அந்த மீடியா கவரேஜ் வந்து கிடைக்கும்ன்றதுனால திட்டமிட்டு வந்து இவங்க வந்து பரப்புகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திருச்சி மரக்கடையில் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. எனக்கு வந்து முரண் எப்போ வந்ததுன்னா, விக்ரவாண்டி மாநாடுலேருந்தே முரண் வந்துடுச்சு. விக்ரவாண்டி மாநாடு முதல் மாநாடு வந்து போடுறாங்க. அப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம், தண்ணீர் வசதிகள் வைக்கணும், இதெல்லாம் வந்து கழிப்பிற வசதிகள்லாம் வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம சொல்லும்போது எல்லாம் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வசதிகள் பெருசாக பண்ணல, கழிப்பிட வசதிகள் சரியாக பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என்னோட சக தோழன் வந்து பார்த்தீங்கன்னா, டாய்லெட்டில் இருக்க தண்ணீரை எடுத்து குடிக்கிறான். ஸோ அதை நான் பார்த்துட்டு புஷியானந்த் கிட்ட வந்து நாங்கள் சண்டை போகிறோம், இதெல்லாம் ரொம்ப தவறாக இருக்குங்க, நம்ம வந்து அரசியல் கட்சி நடத்துகிறோம், நம்ம வந்து திமுக விட பெட்டராக இருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வரோம். இதெல்லாம் வந்து திமுகவோட கூட்டங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேங்க, அவ்வளோ ஆர்கனைஸ்டாக நடக்குங்க. நீங்கள் வந்து தண்ணீராக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து உள் நுழைவாக இருக்கட்டும், வெளியில் வர எக்ஸிட்டாக இருக்கட்டும், அங்கே கழிப்பிடமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக அங்கே வந்திருக்கும். அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து கேள்வி கேட்குறோம். சரி, அதையும் தாண்டி 5 பேர் வந்து இறந்து போகிறாங்க, மாநாட்டுக்கு வந்து 5 பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கு நான் வந்து ஊடகத்தில் வந்து இரங்கல் தெரிவிக்கிறேன், கட்சி சார்பாக வந்து இரங்கல் தெரிவிக்கிறேன். அதுக்கு வந்து கூப்பிட்டு என்னை ஃபயர் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு. ஸோ இறந்து போன யாருமே இவங்க வந்து கவனிக்கல. ஸோ இதெல்லாம் நமக்கு இது வந்து ஒரு அரசியல் கட்சியாக இது வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கேள்வி கேட்டதுக்காக நம்மளை வந்து கார்னர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு குழுக்களில் நான் இருக்கேன். அந்த குழுக்களில் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து திரட்டுறாங்க. இப்போ திருச்சியில் வந்து இடம் மரக்கடியில் நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை வந்து திரட்டுறாங்க.
ஏர்போர்ட்டுக்கு வந்து மெயினாக வந்து இவர் வரும்போது ஏர்போர்ட்டுக்கு 5000 பேர் வரணும்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ நான் வந்து கேட்குறேன், எதுக்குங்க ஏர்போர்ட்டுக்கு 5000 பேர் வரணும்? அது மத்திய அரசாங்கோட கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு கலவர கூட்டம் மாதிரி உள்ளே வந்து நுழைவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம். சென்னை ஏர்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து யாரோ ஒருத்தர் வராங்க, எம்எஸ் தோனியே வராருன்னு கூட வச்சுங்களேன். இப்போ சிஎஸ்கே சார்பாக இப்போ நாங்கள்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு 5000 பேர் தரண்டு உள்ளே போனால் வந்து மத்திய காவல் படை விடுமா அவங்கள? ஏன் உங்களை அனுமதிச்சாங்க? உள்ளே போகிறீங்க, பார்க்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, நேரடியாக உள்ள 5000 பேர் உள்ளே போகிறீங்க. அந்த ஏர்போர்ட்டே வந்து எல்லாத்தையும் பேரிகார்டெலாம் வந்து சேதப்படுத்துறீங்க. உங்கள் மேலே எதுவுமே பண்ணல, உங்களை அப்படியே செல்லமாக அவங்கள பார்த்துக்கிறாங்கன்னா இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுதா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எல்லாத்தையும் நீங்கள் கோர்வையாக பார்க்கணும். கள்ள கூட்டணின்னு சொல்கிறேன் பாருங்க, பிஜேபியும் நீங்களும் மத்திய அரசாங்கம் நீங்களும் கள்ள கூட்டணியில் இருக்கிறதாமலாம் உங்களுக்கு ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு தரவுகளை காட்டுங்களேன். நீங்கள் இந்த மாதிரி அத்துமீறி போனாங்க, ஸோ வந்து பொது சொத்துக்களை வந்து சேதாரப்படுத்தாங்க, ஒரே ஒரு வழக்கு காட்டுங்களேன். எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து நமக்கு தவறாக இருக்கிறதுனால தான் இவங்களை வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறதுக்காக தான் விஜய் குறித்து நம்ம இதை பேசுகிறோம். நியாயமான கேள்விகள் தான் நம்ம வந்து கேட்குறோம். இன்னைக்கு வரைக்கும் நானும் வந்து 6-7 மாதமாக நான் கேட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த பதிலும் வந்து கிடையாது தாவேகா தரப்பு. முன்னாடியாச்சும் விஜயா இருக்கட்டும் இல்லை டிவி கேல இருக்கவங்களா இருக்கட்டும் ஒரு பேச்சுக்காச்சும் வந்து பாஜக எதிராக அதை சொல்லுவாங்க, வெறுமனை கொள்கை எதிரின்னு சொல்றது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களா சொல்லுவாங்க. கரூர் இன்சிடென்ட் அப்புறம் பார்த்தோம்னா இத்தனை மாசங்கள்ல வந்து பாஜக எதிர்த்து ஒருத்தர் கூட எங்கேயுமே எதுவுமே பேசல அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சிபிஐ விசாரணை ஜனநாயக இஷ்யூலாம் போயிட்டு இருக்கும்போது அது இன்னும் தீவிரமாயிட்டு இருக்கதே பார்க்குறோம். என்னதான் அவங்க எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலுமே தப்பித்தவரி கூட பாஜகங்கிற வார்த்தை வந்து யாருக்கு வாயிலுமே வந்துடல அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? பாஜக கூட்டணிக்கு போயிடுவாருலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எப்படி, என்ன எதிர்பார்க்கலாம்? அதை பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி ஜெயிக்கிறது தோக்குறது தாண்டி களத்தில் தினமும் இருக்கணும். மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசணும். மக்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது, மக்கள் பிரச்சனை இருக்குது. அரசியல் சார்ந்த எதிர்க்கட்சிகள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். ஆளுங்கட்சி வந்து தவறுகள் செய்தால் மக்கள் வந்து அதை வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு உங்ககிட்ட விளக்கம் இருக்கணும். இது மாதிரி பல்வேறு வேலை திட்டங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஜெயிக்கிறது தோக்குறதை தாண்டி வேலை திட்டங்கள்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தாவேக்கு எந்த விதமான வேலை திட்டங்களும். ஏன்னா உங்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் 73 நாள் வரைக்கும் அவர் வெளியிலே வரல. 4வது நாள் ஒரு வீடியோ போட்டார். எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகள் எல்லாருமே வந்து தலைமறைவாயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ வழக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து ப்ரெஸ் முன்னாடியே வந்து நின்னாங்க, வீர அவசரமாக வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டாச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் அவர் பேசினார். ஈரோட்டில் பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 நாளாவது இது வரைக்கும் அவர் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே வந்து பேசலை. இப்போ 25ஆம் தேதி வந்து அவங்க வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் வச்சுருக்காங்க. அது கூட வந்தாருன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டார். ஒரு ப்ரெசன்ஸ் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, அவர் வெளியில் போயிடும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மக்களுக்கான ஒரு கட்சியோ மக்களுக்கான ஒரு இயக்கமோ இல்லை அவரை நம்பி வருகின்ற ஒரு தொண்டர்களுக்கான ஒரு கட்டமைப்போ ஒரு இயக்கமோ பண்ணுறது விஜயோட வந்து அரசியல் நிலைப்பாடே கிடையாது. அவருக்கு என்னென்னா திமுகவுக்கு வருகின்ற ஓட்டுகளை வந்து பிரிக்கணும். அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டே அதுதான். பணமே வந்து அவரோட சொந்த பணம் இல்லைங்க, எனக்கு தெரியுங்க. எச்சகையில் கூட காக்கா ஓட்ட மாட்டார் விஜய். ஸோ அப்படி இருக்கும்போது யார் பணம் கொடுத்தா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ஐயிலே வந்து கேள்வி கேட்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து நிறைய பணங்கள் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட என்ன சொல்கிறதுன்னா வியூக வகுப்பாளர் ஜான் மேலே வந்து இப்போ வந்து என்கொயரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகள் வந்து நடந்துகிட்ருக்கு. கட்சியிலே பார்த்தீங்கன்னா பதவிகளுக்கு வந்து 5 லட்சத்தில் ஆரம்பித்து 50 லட்சம் வரைக்கும் புஷி ஆனந்த் வாங்கிட்டு தான் இருக்கார். அதையும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான கண்ட்ரோலோ இல்லை பாலியல் வழக்கில் சிக்கினவங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை எதுவுமே எடுத்துல. நாமக்கல் பொறுப்பாளர் வந்து பாலியல் வழக்கில் வந்து சிக்கிறாரு, ஒரு பெண் நிர்வாகி வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு போறாரு. அதை கூட திமுக தான் சதி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சமூக வலைதளங்கள் வந்து பொய்யும் புரட்டும் வந்து கிளப்பி விடுறாங்க. அந்த நிர்வாகி இப்போ வரைக்கும் கட்சியிலேருந்து நீக்கப்படவே இல்லை. அப்போ உங்களோட நிலைப்பாடு என்னன்னா, ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க, நீங்க பாலியல் சிக்கினாலும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கலாம், பிஜேபியில் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பிஜேபியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியே என்னன்னா, நீங்கள் பாலியல் குற்றவாளியாக இருக்கணும், கொள்ளையடிச்சிருக்கணும், மக்களுக்கு எதிராக பேசணும், கலவரத்தை தூண்டணும். இதுதான் வந்து பிஜேபியோட ஸ்டைல், இதுதான் பேட்டர்ன். அவங்கள தான் பார்த்தீங்கன்னா வேட்பாளராக தேர்வு பண்ணாங்க, நிர்வாகிகளையும் இருப்பாங்க, கட்சி தலைமையிலும் இருப்பாங்க. அதே தான் தாவேக்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் தப்பு பண்ணுறான், எவெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறான், எவெல்லாம் லஞ்சம் வாங்கி கொடுப்பான் புஷி ஆனந்துக்கு, யாரெல்லாம் வந்து ஒன்றும் இல்லைங்க, 100 ரூபாய் சினிமா டிக்கெட்டை 5000 ரூபாய்க்கு விற்றானுங்க, படமே ரிலீஸ் ஆகலைங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஊழல். இது குறித்து விஜய் பேசுவாரா? நான் என்ன சொல்றேன்னா, உன் பிரச்சனைக்கும் பேச மாட்டேன், மக்கள் பிரச்சனைக்கும் பேச மாட்டேன், உன்னை வந்து பார்க்க வந்தவங்க செத்து போனவங்களுக்கும் நீ வந்து ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க மாட்டேன், நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு கூட சொல்லாத விஜய் தமிழ்நாட்டு அரசியலை எப்படி மாற்றுவார்? இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, காணல் நீர் தாங்க. இது சும்மா வந்து சினிமா ட்ரெய்லர் மாதிரி தான். ட்ரெய்லரில் பார்த்தா நல்லா இருக்கும், படத்தில் ஒன்றுமே இருக்காதுன்ற மாதிரி விஜயோட அரசியல் வந்து காணல் நீர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுய சிந்தனையோ சுய கட்டுப்பாடோ சுயமாக எதுவுமே கிடையாது. தமிழகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியலை எடுக்கின்ற விஜய் வந்து மக்கள் மத்தியில் தோற்று போவார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்ட்டு. நிறைய அரசியல் கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.